Hi guys, welcome to Cricket Tamila. So yes, சிஎஸ்கே ஒரு நியூ கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாடு தான். எஸ், நியூ கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் இனிமேல் அப்படியே தான் சொல்லலாம். ஸோ அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட், எம்எஸ் தோனி ஹேண்ட்ஸ் ஓவர் கேப்டன்சி டு ருத்துராஜ் கெய்க்வாட். ஸோ விசில் போடு எல்லோ. ஸோ இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட்டில். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாகவுமே இருக்குது சிஎஸ்கே ஓட டாப்பிக்கில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் 2024 ஹாட் டாப்பிக்குமே இதுவாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே இதை கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கும். ஸோ ப்ரெஸ் ரிலீஸில் அஃபிஷியலாகவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ மைட் பி நியூஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜில் தான் இதை கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஜடேஜா தான் கேப்டனாக வருவார், இல்லை தோனி தான் இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணுவார். நம்மளுமே சேனலில் ஆல்ரெடி இப்படி தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்னே சொல்லலாம். ஒரு சிஎஸ்கே கிட்டேருந்து இந்த டைமே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு தோனியோட நியூ ரோல் இதுதான் சொல்லிட்டு சொல்லியிருந்தார் முன்னாடியே. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தோனி ப்ரூவும் பண்ணிட்டாரு, சொன்னதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தோனி இதுதான் அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய மேட்சாகவும் இருக்கலாம், அதாவது கடைசி ஐபிஎல் சீசனாகவும் இருக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், கடைசி சீசனாக இல்லைனா இன்னும் 2-3 சீசன் போகிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வாட்டி கேப்டன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைட்பி அவரோட பர்ஃபார்மன்ஸை ஷோ பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த பழைய தோனி, விண்டேஜ் தோனியை நம்ம திருப்பி பார்க்குறதுக்குமே நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா 5 வாட்டி நம்மளும் வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 வாட்டி வின் பண்ணினதில் வந்து பார்த்திங்கன்னா தோனியோட பொறுப்புமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விளையாடல, ஆனால் இந்த வருஷம் வந்து விளையாடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தோனி என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, என்ன மூவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இதான் கைஸ் லேட்டஸ்ட் அப்டேட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.